அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது அமாவாசைகளின் அரசன் மகாலய அமாவாசை சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முக்கியமாக வருடத்தில் வரும் முக்கிய 3 அமாவாசைகளில் புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலய அமாவாசை மிக முக்கியமானதாகும். மற்ற அமாவாசைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட தவறி இருந்தாலும் மகாலய அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்தால் அது நடைமுறையில் பல தலைமுறைகளில் முன்னோர்களின் ஆத்மாக்களை சாந்தி அடைய செய்யும். அவ்வளவு சிறப்பு மிக்க அரசன் என்று அழைக்கப்படும் மகாலய அமாவாசையை மகால அமாவாசை அன்று மிக முக்கியமாக 5 விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் தவறாமல் செய்வதனால் உங்களுடைய துன்பங்கள் நீங்கி கஷ்டத்திலிருந்து கண்டிப்பாக வெற்றி அமைய முடியும். முக்கியமாக மகாலய அமாவாசை மிக முக்கியமானது, சிறப்பு மிக்கமாகும். பித்ருலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்முடன் வசித்து நாம் செய்யும் தர்ப்பணம், வழிபாடு, தானம் ஆகியவற்றை கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டு நமக்கு அருளாசி கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் பெரும் கஷ்டங்களை நீக்கி நமக்கு செல்வந்தராக மாற்றக்கூடிய அற்புதமான நாள்தான் இந்த புரட்டாசி மாத மகாலய அமாவாசையாகும். குடும்பத்திற்கும் ஆசி வழங்கி அவர்களின் ஆத்மா திருப்தி அடையும் காலமாக இந்த மகாலய அமாவாசை இருக்கிறது. மகாலய பட்சத்தின் 15 தினங்களும் செய்யப்படும் தர்ப்பணம், வழிபாடு, தானம் ஆகிய 5 மிக முக்கியமானதாகும். இந்த 15 நாட்கள் முன்னோர்களின் ஆன்மாக்களை திருப்திப்படுத்துவதற்காகவும் அவர்களின் ஆசியை பெறுவதற்காகவும் எதுவும் செய்யவில்லை என்றாலும் கூட மகாலய பட்சத்தின் நிறைவாக வரும் மகாலய அமாவாசை என்று குறிப்பாக இந்த விஷயங்களை செய்து அவர்களுடைய அருளை பெறலாம். இந்த ஆண்டு மகாலய அமாவாசை மாபெரும் சிறப்பு மிக்கதாக இருக்கிறது. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமையில் அவ்வளவு சிறப்பு மிக்க செப்டம்பர் 21ஆம் தேதியில் இருக்கிறது. கண்டிப்பாக அதிகாலை 3 மணி, அதாவது அதிகாலை 1 மணி 3 நிமிடத்திற்கு துவங்கி செப்டம்பர் மாதம் 2025 22ஆம் தேதி அதிகாலை 1 மணி 43 மணி வரை இந்த அமாவாசை திதி சிறப்பாக இருக்கிறது. மகாலய அமாவாசை என்று முன்னோர்களுக்கு நாம் செய்யும் தர்ப்பணம், வழிபாடு, தானம் ஆகியவை ஆன்மாவிற்கு அமைதியையும் யமலோகத்தில் துன்பப்படும் அவர்களை கண்டிப்பாக விடுதலை அளிக்க வைக்கும் மாபெரும் சிறப்பு நாளாக இந்த மகாலய அமாவாசை அமைகிறது. இதன் காரணமாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் பித்ரு சாபம், பித்ரு தோஷம், சுப காரிய தடைகள், திருமண தடைகள், பிரச்சனைகள் ஆகியவை நீங்கும் என்பது நம்பிக்கை. இதனால் முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கு மகாலய அமாவாசை என்று மறக்காமல் செய்ய வேண்டிய, முக்கியமாக அவர்களுக்கு செய்ய வேண்டிய இந்த முறைகளை செய்யுங்கள். முக்கியமாக முதலாவதாக எள்ளும் தண்ணீரும் இறைத்தல். மகாலய அமாவாசை என்று அந்தணரை வைத்து முறையாக தர்ப்பணம் சார்த்தம் செய்ய முடியவில்லை என்றாலும் வீட்டில் எளிய முறை முன்னோர்கள் நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபட வேண்டும். இது நம்முடைய கடந்த கால கர்மாக்கள் சுமைகளில் இருந்து விடுபடுவதுடன் நம்முடைய முன்னோர்கள் ஆன்மாவிற்கு அமைதி தரும். நம்முடைய 3 தலைமுறை முன்னோர்களின் பெயர்களை சொல்லி அவர்கள் மனதில் நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டு காசி மற்றும் கயா தலங்களை மனதில் நினைத்து கொண்டு எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும். இது அம்சமான நாள். இந்த நாள் அவர்களை நினைத்து எங்களை மன்னித்து காத்தருள வேண்டும் என்று நினைத்து கண்டிப்பாக எள்ளும் தண்ணீரும் இறைத்தால் நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததாக பிண்டதானம் கொடுக்க வேண்டும். பெரியோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதில் மிக முக்கியமானதுதான் பிண்டதானம். 3 தலைமுறை முன்னோர்கள் அல்லது 21 தலைமுறை முன்னோர்கள் நினைத்து அந்த எண்ணிக்கையில் கருப்பு எள், நெய், தேன் ஆகியவற்றை சாதத்துடன் கலந்து உருண்டைகளாக பிண்டம் பிடித்து வைத்து அதை முன்னோர்களுக்கு அர்ப்பணித்து அதன் பிறகு அதை நீர்நிலையில் எடுத்து சென்று கரைக்க வேண்டும். மகாலய அமாவாசை என்று அளிக்கப்படும் இந்த பிண்டதானம் நமக்கு இருக்கும் துன்பங்களின் வளர்ச்சியில் இருக்கும் தடை ஆகியவற்றை நீக்கிவிடும். முறையாக மந்திரங்களை சொல்லியும் பிண்டதானம் அளிப்பது மாபெரும் சிறப்பு மிக்கது. அடுத்ததாக முதியோர்களுக்கு தானங்கள் வழங்க வேண்டும். உணவுப் பொருட்கள் அல்லது தேவையான பொருட்களை ஏழைகளுக்கு மற்றும் பெரியவர்களுக்கு ஆகியோருக்கு தானமாக அளிப்பது மகாலய அமாவாசைகளில் தவறாமல் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயமாகும். அடுத்ததாக ஆடைகள், பணம் போன்றவற்றை தானமாக அளிப்பது மாபெரும் சிறப்பம்சத்தை தரும். இது முன்னோர்களுடைய ஆசியை நம் குடும்பத்திற்கு முழுவதுமாக பெற்றுத்தரும். முன்னோர்கள் நினைத்து அவர்களின் ஆன்மாக்களை சாந்தி அடைய வேண்டும் என நினைத்து இந்த தானத்தை செய்யும் போது முன்னோர்கள் மனம் மகிழ்ந்து அவர்கள் ஆசி வழங்குவார்கள். காகங்கள் மற்றும் பசுக்களுக்கு உணவளிப்பது மிகுந்த சிறப்பான புண்ணிய பலன்களை தரவல்லது. அடுத்ததாக மகாலய அமாவாசை என்று
முன்னோர்களுடைய படத்திற்கு பூ அல்லது மாலை அணிவித்து அவர்களின் படத்திற்கு முன்பு தனியாக ஒரு மண் அகலில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி முக்கியமாக தீபமேற்றி வழிபட வேண்டும். இது முன்னோர்கள் மீதான மரியாதை மற்றும் அன்பை வெளிப்படுத்தும் சிறந்த முறையாகும். மண் அகலில் ஏற்றப்படும் தீபமானது நம்பிக்கை ஆன்மாக்களுடன் தொடர்புடையதாகும். முன்னோரின் படத்திற்கு முன்பு அமைதியான சிறிது நேரம் அமர்ந்து மனதார அவர்களை நினைத்து நாம் தெரியாமல் செய்த தவறுகளை மன்னித்து கோபத்துடன் அவர்கள் ஆசி அருள்வாறு கேட்க கொள்ள வேண்டும். இது முக்கியத்துவமாகும். மகாலய அமாவாசை என்று பித்ருக்களுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடலாம். அது தெரியாதவர்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய எனும் மந்திரத்தை சொல்லி வழிபடலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய எனும் மந்திரத்தை வழிபடலாம். அல்லது கருட புராணம், விஷ்ணு சங்கரநாமம் போன்றவற்றை புனித நூல்களை படித்து இறைவனுடைய அருளை பெற முயற்சிக்கலாம். நம்முடைய முன்னோரின் ஆன்மாக்களுக்கு அமைதியும் நன்மையும் நம் துன்பங்களிலிருந்து விடுதலையும் பெற கண்டிப்பாக இதனை தந்து காத்தள்ள வேண்டிக் கொண்டு மகாலய அமாவாசை நாட்டில் இது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டும். மகாலய அமாவாசை என்று நம்முடைய முன்னோர்களுக்கு செய்யப்படும் பிரார்த்தனைகளும் முன்னோர்களை நினைத்து செய்யப்படும் வழிபாடுகளும் அவ்வளவு சிறப்பு மிக்கது. அதனால் இன்றைய நாட்களில் கண்டிப்பாக அமாவாசைகளின் அரசன் மகாலய புரட்டாசி அமாவாசை நாட்களில் கண்டிப்பாக இந்த நாட்டில் செய்யப்படும் அத்தனை சிறப்பம்ச தெய்வீக காரியங்களும் இரட்டிப்பு பலன்களை தரவல்லது. ஆதலால் நீங்கள் பித்ருக்களை நினைத்து வழிபட்டால் குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும். குலதெய்வத்தினுடைய அருள் கிடைத்துவிட்டால் போதும் நம்மளுடைய குடும்பத்தில் அனைத்தும் ஆண் வாரிசுகளாக பிறந்து மாபெரும் சிறப்பு மிக்கதாக விளங்கும். முக்கியமாக எந்த ஒரு பிரச்சனையை பித்ரு சாபம் இருந்தால் கண்டிப்பாக புத்திரனை கண்டிப்பாக பாதிப்படச் செய்யும். இளம் வயதில் பித்ருக்கள் நோய்வாய்ப்படுவார்கள், இறக்க நேரிடுவார்கள். அதனால் அவர்களுடைய சாபத்தை நீக்கிக் கொள்ள இந்த புரட்டாசி மாத அரசன் மகாலய அமாவாசையில் கண்டிப்பாக அவர்கள் நினைத்து திதி தர்ப்பணம் கொடுத்து வாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். நாங்கள் பொருள் வசதி இல்லாதவர்கள், பண வசதி இல்லாதவர்கள், நாங்கள் இவ்வாறு பெரிய பூஜைகளை செய்ய முடியும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் தாராளமாக சிறிதளவு காலையில் எள் தண்ணீர் இறைத்துவிட்டு மதியம் உங்களால் முடிந்த உணவுகளை படைத்து சாயங்காலம் அதாவது மாலை வேளையில் அவர்கள் நினைத்து தீபமேற்றி நெய் தீபமேற்றி வழிபட்டு விடுங்கள். கண்டிப்பாக அத்தனை பிரச்சனைகளையும் முடித்து கொடுப்பார்கள் என்பது இது ஐதீகம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.